ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாத்துக்கறி எப்போ வேணாலும் சரி ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறியை பொறுத்த மட்டும் ஒன் டைம் அலசி எடுத்துக்கோங்க, அப்புறம் அலசக்கூடாது. அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறி அலசி எடுத்துட்டு அது தலைமையில தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி போடுவாங்க. நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுட்டு அது மேலே ஒரு கைப்பிடி மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் வச்சுட்டு தேவையான தண்ணி வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சு ஸ்டவ் மேலே ஒரு 10 நிமிஷம் நல்லா தீ போட்டு வேக வைப்பாங்க. அதுக்கப்புறமா குறைச்சி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கறி சும்மா பஞ்சு மாதிரி வந்துருமா. அடுத்து இன்னொரு பக்கம் மிளகு பூண்டெல்லாம் வறுத்து அரைச்சி அந்த மசாலா அது மேலே சேர்த்து நல்லா ஒரு 3/4 மணி நேரம் வேக வைப்பாங்க. அவ்வளோதான் பாருங்கள், அந்த அளவுக்கு கறி நல்லா கிரேவியாக வந்ததும் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து கொட்டாங்கன்னா வீடே மணக்கும் பாருங்கள். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் நல்லா குழைய வந்து கிரேவி அப்படி அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது அப்பா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறுன்னு எல்லாத்துக்கும் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள். முக்கியமாக ரசம் வச்சுட்டு சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர். இல்லை மணக்க வாத்துக்கறி கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.